சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவருமாவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். 100 வருஷத்துக்கு அப்புறம் வைரமா ஜொலிக்க போகிற கன்னிராசி யாரால அப்படின்னா சனி பகவானால். ஏன்னா சனி பகவான் ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த தர்ம யுத்தத்துல நீங்க வெற்றி பெற போறீங்களா, இல்லனா உங்களுடைய எதிரிகள் வெற்றி பெற போறாங்களா, அல்லது உங்களை கஷ்ட காலத்துல தள்ளி விட்ட விதியா, அல்லது கடனா, அல்லது வேலை தொழிலா, அல்லது பொறாமை கொண்ட உறவினர்களா, இல்லனா திடீர் விபத்தா, உங்களை கடனாளியா ஆக்குன அந்த சூழ்நிலையா, எது வெற்றி பெற போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரிங்க, வாங்க. சனி பகவான் நம்ம வாழ்க்கையில என்ன திருவிளையாடலை நடத்த போறார். அதாவது திருவிளையாடல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கடவுளே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாரு, அதற்கு அவரே தீர்வு கொடுப்பாரு. அது மாதிரி சனி பகவான் என்ன பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி என்ன தீர்வை பார்க்க போறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கஷ்டங்கள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா சோர்ந்து போக மாட்டீங்க. பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா அந்த பிரச்சனைய எதிர்த்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கான காலம் வரும், எங்களுக்கான நேரம் வரும், எங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி போன வீடியோல 2026 நியூ இயர் பலனை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. 9 கிரகங்களும் உங்க ராசிக்கு என்ன செய்ய போகுது, அதாவது ஸ்டாண்ட் வித் மேஷ ராசி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். 9 கிரக பலன்களும் அதுல மேலோட்டமா சொல்லியிருப்போம். அதுல சனியை பத்தியும் சொல்லியிருக்கோம். போய் பாருங்க பார்க்காதவங்க. ஒரு மிகப்பெரிய வீடியோ தான், ஆனா உங்க வாழ்க்கையில முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வருஷத்துல எப்படியாவது பாத்துருங்க. என்னைக்கு அந்த வீடியோ பாக்குறீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது அப்படின்னு அர்த்தம். போய் பாருங்க. அதுபோல இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கணும், யோகசாலியா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தாதான் அந்த பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்களை முழுசா பார்க்க விடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2026ல சனி பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா 7ஆம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன், மனைவி, துணை, நண்பர்கள், தொழில கூட்டாளி, இதை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப சனி அந்த இடத்துக்கு வரும்போது பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், சனின்னா முன்னோர்கள், பெரியோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். பெரியவங்க எது சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது அப்படியே நல்லபடியாக நடந்து வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது மிக முக்கியமாக திருமணம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு என் அன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் வயதை விட மூத்த துணை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் திருமணம் தடைபடுவதற்கான அல்லது தள்ளி போவதற்கான அல்லது தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சுது, உங்களுக்கேற்ற துணை, உங்கள் மனசுக்கு பிடிச்ச துணை, கணவனோ மனைவியோ கிடைச்சாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனால் தள்ளி போடுறது நல்லது அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை துணை உங்களை விட அனுபவசாலியாக உங்களுக்கு கிடைப்பார்கள், அல்லது உங்களை விட அனுபவசாலியாக மாறுவார்கள். உங்களுக்கே வழிகாட்டலாம். அவங்க சொல்கிற பேச்சையோ அவங்க சொல்கிறதே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். அது அனுபவத்தில் வரக்கூடிய செயலாக இருக்கும். உங்களுக்கே அவர்கள் வழிகாட்டக்கூடிய
ஒரு அமைப்பு. அவர்களை நீங்கள் புரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்தில் புரிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை வரலாம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்யறது அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதுபோல் சனி சசயோகத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்போ உயர் பதவி, செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். என் அன்பு கன்னிராசி நண்பர்களே, தோழிகளே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் உயர் பதவிகள், அதனால் கிடைக்கக்கூடிய செல்வங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய புகழ், அதனால் கிடைக்கக்கூடிய நிம்மதி இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சசயோகம் அப்படின்னாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களை ரொம்ப புத்திசாலிகளாக மாற்றும். ஒரு விஷயத்து மேலே தீவிர அக்கறை அல்லது தீவிர முயற்சி அல்லது விடாமுயற்சி அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு லட்சியத்தை உருவாக்கும். என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்து அதற்காக உங்களை போராட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்தில் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ ஒரு வேலையையோ எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் தீவிரமாக இறங்கிடுவீங்க. முடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஆர்வம், ஒரு வெறி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் உங்களது எண்ணங்களையும் செயல்களையும் எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா மிக அற்புதமான பலனை உங்களால் அடைய முடியும். பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அல்லது 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிராமத்திலேயோ அல்லது உங்கள் நகரத்திலேயோ மிகப்பெரிய கோடீஸ்வரராக நீங்கள் அறியப்படுவீர்கள் என்றால் இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அன்னைக்கு நடக்கும். இதில் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு பொறுமையை, ஒரு அமைதியை, ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை, தேவைகளை புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதேபோல் லக்னத்தை சனி பகவான் பார்க்கிறார். உங்களுடைய லக்னத்தையோ அல்லது ராசியையோ சனி பகவான் பார்க்கறது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையானவராக, ஒழுக்கமானவராக, திடகாத்திரமானவராக, எதுவும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக உங்களது தோற்றமும் உருவமும் எண்ணமும் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் அது அதிகப்படியாக மாறி என்னால் மட்டும்தான் முடியும், என்னதான் நீங்கள் எதிர்பார்க்கணும், நான் இல்லைன்னா இது நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு அதிக ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திவிடும். இந்த இடத்துல சனி அப்படின்னாலே முன்னோர்கள். அப்போ உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளோ அல்லது வயதானவர்களோ அவர்களை நீங்கள் கடுமையாக பேசிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வேலையில் போய் சேரலாம் அல்லது தொழிலில் போய் சேரலாம். ஆனால் திருமணம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா வயதுக்கு மீறியவர்களை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கும் போது ஒரு புரிதல் இல்லாமல் போயிடும். உங்களுடைய ஆசைகளை நிவர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த அன்பையும் அந்த மரியாதையையும் உங்களுடைய ஆசையையும் வேறொரு உறவுகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப அலட்சியப்படுத்துவீங்க உங்கள் துணையை. ஆண்களாக இருந்தாலும் வயதான பெண்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் வீடு களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல் பெண்களாக இருந்தால் மிக அதிக வயதுடைய 10-15 வருட வித்தியாசமுடைய ஆண்கள் அல்லது ஆண் துணை கணவன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் தள்ளி போடுங்க, கொஞ்சம் இன்னொரு 1 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வருது. அந்த விஷயத்தில் மட்டும் கன்னிராசிக்கு மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அனைத்து விஷயங்களிலும் தொழில், வணிகம், குடும்பம், கௌரவம், குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய உடல் நலம் இதெல்லாம் மிக சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்களுடைய வேலைக்கும் தொழிலுக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் துணையாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை மிகப்பெரிய அன்பை கொடுத்து, மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்து உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். உங்கள் வாழ்க்கை துணை நிறைய சேமிப்பாங்க. நிறைய பாடங்களை உங்களுக்கு வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத புரிய வைப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையே அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சேமிக்கணும், இப்படி தான் வேலைக்கு போகணும், இப்படி தான் பழகணும், இப்படி தான் ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும். அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்களை விட உங்களது துணைக்கு இந்த 2 வருடம் அல்லது இந்த வருடம் மிகப்பெரிய
ஆற்றல், அறிவு, சிந்தனை, ஒரு தெளிவு கிடைக்கும். அதை உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால் எது சொன்னாலும் ஒரு நம்பிக்கையோட கேளுங்க, ஒரு அக்கறையோட செயல்படுங்க. 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறது மிக அற்புதமான ஒரு அமைப்பு. உங்களை ரொம்ப பக்தியாளராக மாற்றும். உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய பல நல்ல காரியங்களை செய்ய வைக்கும். எவ்வளோதான் நீங்கள் கெட்டவராக இருந்தாலும் கொடுமையானவராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே கையெடுத்து கும்பிடக்கூடிய செயல்களை செய்வீங்க. ஆன்மீகத்தில் அதிக பற்று ஏற்படும். ஒரு தெளிவு கிடைக்கும். ஒழுக்கமாக வாழணும், யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, யாருடைய பொருளையும் அபகரிக்கக்கூடாது, யாருடைய கணவனையோ மனைவியையோ அடைய முயற்சி செய்யக்கூடாது, நம்ம பொருள் நாம் இழந்தாலும் அடுத்தவர்களுடைய எந்த செல்வமும் நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. அதை கண்டிப்பாக பின்பற்றுவீர்கள். சனி பகவான் உங்கள் தாய்க்கு கொஞ்சம் மன இறுக்கத்தை கொடுப்பார். ரொம்ப கண்டிப்பானவராக, ரொம்ப நேர்மையாளராக, ஒழுக்கமானவராக உங்களது தாய் இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது, அடிக்கடி தவறான பாதைக்கு போயிடாது அப்படின்னு எச்சரிக்கிறது, அடிக்கடி உங்களுடைய வளர்ச்சிக்காகவே உங்க கூட பழகிறது, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்தாலும் தாயின் பேச்சை கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். அது மட்டும் இல்லை, 7ஆம் வீட்டில் சனி கொஞ்சம் பாதகமாக தான் இருப்பார். திருமண விஷயத்தில் சோதனை, ஏமாற்றம் அடையிறது, நம்மளுடைய பொருள் களவு போகிறது, சொத்து களவு போகிறது, கணவன் மனைவி களவு போகிறது, திருமண வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்றது மாதிரி தாழ்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை நினச்சி பயப்படுவீங்க. ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தெளிவு உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும். நல்ல ஒற்றுமையை உருவாக்குவீங்க. குடும்பத்துக்குள்ளார, கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு இந்த 2026 சனி பகவான் அமைச்சு கொடுக்கிறார். இது வரைக்கும் சோம்பேறியாக இருந்திருப்பீங்க, பல விஷயங்களை தள்ளி போட்டிருப்பீங்க, உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. எப்படிங்க கெடுதல்னா, போதைப் பொருள் பயன்படுத்தி உங்களுடைய உடல் நலனை நீங்களே கெடுக்கக்கூடிய அமைப்பும் உருவாகி இருக்கும். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இது என் வாழ்க்கை இதுக்கு மேலே நல்லபடியாக போகுமா அல்லது வேற பாதை நோக்கி போகுமா, இவ்வளவு அவமானத்தை சந்திச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையை இந்த காலகட்டத்தில் நல்லா கவனிச்சுக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. அதனால் பல கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நோய்கள் வரலாம். அதுவும் குறிப்பாக பாலியல் நோய் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஆர்வம், ஆசை, ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு, இப்படி ஒரு தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக அந்த டேட்டிங், மீட்டிங், லவ், இப்படி ரொம்ப சிம்பிளாக ஆக்கிட்டாங்க இந்த உறவுகளை. அதனால் யாரை வேணாலும் யார் வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பாலியல் நோய் உடலுக்குள்ளார பரவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, திடீர்னு உங்களை மோசமான பேச்சாளராக, ஒழுக்க கேடானவராக, கெட்டவராக, துரோகியாக மாற்றக்கூடிய அமைப்பும் உண்டு. ஏன்னாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்லாம் இருக்காது. எடுத்தோம், பல சாதனைகளை கொடுத்தோம், பின்பு அள்ளி கொடுத்தோம் அப்படின்னு தான் இருக்கும். அதனால் இந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி பூர்வீக குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அருள் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். கூர்மை, உங்களுடைய புத்தியின் கூர்மை மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கும். ஞானத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், தலைமைத்துவ பண்பை கொடுக்கும். எந்த கம்பெனிக்காக இருந்தாலும் சரி உங்களை முதல்வராக மாற்றுவார். அது மட்டும் இல்லை, இந்த அறிவு, ஞானம் இதில் நீங்கள் தெளிஞ்சிட்டாலே என்ன நடக்கும்? ஒரு பேரின்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போறீங்க. ஒரு தொழிலதிபராக, ஆலோசகராக, அரசு ஊழியராக, பொது சேவை ஊழியராக, வர்த்தக வங்கியாளர்களாக, அரசியல்வாதிகளாக, இப்படி பல துறையில் இருப்பவர்களுக்கான சாதனை மிக மிக பெருசு. அந்த சாதனையை நீங்கள் படைப்பீங்க. ரியல் எஸ்டேட்லாம் இப்போ ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா, திருமணம் லேட்டாக பண்ணாலும் ஆனால் நல்ல துணை கிடைச்சதுன்னா காதலிக்கலாம். ஒரு காதலிக்க சிறந்த வருடம் இது. உங்களது காதலை பலப்படுத்தவோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இது ஒரு அற்புதமான காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதித்து பாராட்டுக்களை பெறுவீங்க. திருமணம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்காமல் ஈஸியாக நடத்துறதுக்கான அத்தனை வேலைகளையும் செய்வீங்க. அடுத்தது, திருமணம் தான் லேட்டாக செஞ்சுக்க வேணாம்னு சொன்னோம். ஆனால் காதல் கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு புரிதலை ஏற்படுத்தும்.
2 குடும்பமும் ஒத்துப்பாங்க உங்களுடைய காதலை. அது மட்டும் இல்லை, காதலால் சாதனையும் படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், பாராட்டிப்பீங்க. இந்த மதிப்பு மிக பெருசாக இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய ரகசியங்கள், நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் சாதிக்கணும்னு நினச்சாலும் அதை ரகசியத்தோட வச்சுக்கங்க. யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த வேலையோ செயலோ நடக்காமல் அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல, அச்சோ எங்கே இது நடந்துருமோ, எங்கே நம்மளோட முன்னேறிடுவாங்களோ, எங்கே அவர்கள் புகழ் அடைஞ்சிருவாங்களோ, எங்கே சம்பாதிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்களை வளர விடாது. அதனால தான் ரகசியங்களை எப்பொழுதுமே மறைச்சி வச்சுங்க. சரியான நேரத்திலும் சரியான இடத்திலும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மனச்சோர்வு ஏற்படலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் காரணம் நீங்கள் இல்லை அப்படிங்கும்போது ஆனால் உங்களை தான் குற்றம் சாட்டுவாங்க. அதனால் மனச்சோர்வு ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடிய வலிமை உங்களுடைய எண்ணங்களுக்கு உண்டு, ஆழ்மான சக்திக்கு உண்டு, ஆன்மீக சிந்தனைக்கு உண்டு. ஆளுடைய 2 போட்டு சொன்னா. அதனால் என் அன்பு உறவுகளே, ஆன்மீக சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கோ, ஆன்மீக புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு செல்வத்தையும் பொருளாதார வெற்றியையும் உங்களால் அடைய முடியும். சில நேரத்தில் விபரீத ராஜயோகத்தை கூட நீங்கள் அடைவீங்க. ஆனால் ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும். தினமும் பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் அல்லது முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலில் போய் ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த தனிமை இருக்குல்ல, அந்த அமைதி இருக்குல்ல, சுய அறிவையும் ஞானத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இந்த 2 விஷயமும் முடிஞ்சால் கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. உங்களே நீங்கள் கட்டுப்படுத்தி, உங்களே நீங்கள் மெருகேற்றி, உங்களுக்குள்ளார ஒரு புது சிந்தனையை உருவாக்கி, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். பெரிய விஷயமெல்லாம் அதை எடுத்துக்க மாட்டீங்க. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கான அத்தனை தகுதியும் திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நமக்கு எது தேவை, நமக்கு எந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கணும், இந்த காலகட்டத்தில் இருக்கிற சவால்கள் என்ன, இந்த வயசில் எதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், எதுக்கு அடிமையாகிடக்கூடாது. மிக முக்கியமாக இந்த வயசுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த வயசில் எதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இளம் வயசில் படிப்பு, அடுத்தது தொழில், அடுத்தது திருமண வாழ்க்கை, அடுத்தது செல்வம். அந்த திருமணத்தில் கிடைக்கக்கூடிய குழந்தை செல்வத்துக்காக செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்கு. அப்போ அந்தந்த வயசில் அதை நோக்கி நம்ம போக வேண்டிய கட்டாயம். அந்தந்த வயசில் அந்தந்த வேலை, அந்தந்த விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமானது. இளம் வயசில் படிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணோம்னா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். நடுத்தர வயசில், அதாவது 40-45 வயசில் சம்பாதிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அந்தந்த வயசுக்குரிய விஷயத்தை செய்யறதுக்கான அத்தனை தகுதியையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். இளம் வயசுலேயே காதல், உறவுகளில் சிக்கல், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. முக்கியமாக இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிறத நம்மளை விட கௌரவ குறைச்சலான சில விஷயங்களில் ஈடுபட வைப்பார். நம்ம கௌரவத்தை போக்கணும் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் செயல்படுத்துவார். காதலில், காமத்தில், இல்லற சுகத்தில். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருந்து அதிலிருந்து மீண்டு வரணும். இல்லைன்னா நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும், அல்லது இந்த வருஷத்தில் நம்மளுடைய கடமை என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற லட்சியங்கள் என்ன, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதனால் இந்த வயசில் நாம் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு பயமாக இருக்கும் பொதுவாகவே. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம இறங்குனதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதிலிருந்து இறங்கி செயல்பட்டு அந்த சவாலை முறியடித்து உங்களாலே முடியும் அப்படின்னு அந்த விஷயத்தில் சாதித்து காட்டுவீங்க. பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாத ஒரு காலகட்டம். கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக மாறிவிடுவீங்க. ஆனால் துரோகத்தை மறைக்க முடியாது, அது இயற்கை தான். ஆனால் மன்னிக்க முடியும். உங்களுடைய
இந்த குணம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு அற்புதமான குணம். பழசை மறந்துட்டு மன்னிச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா நம்ம சொல்லுவீங்க, என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் குழந்தைக்காகத்தான் நான் வேலைக்கே போகிறேன், என்னுடைய குழந்தைக்காகத்தான் நான் உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த வகைத்தான். அப்போ அதற்காகவே உங்களை பயணப்பட வைக்கும் இந்த 2026 இருக்கக்கூடிய சனி. அதை மட்டும் இல்லை, உழைப்பின் உன்னதத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள். ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கடின உழைப்பு அதுதான் சனி பகவானுடைய முதல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் கையால் கொடுக்கக்கூடிய செல்வம் மிக பெருசாக இருக்கும். இந்த உழைப்பின் மேன்மை அதை புரிய வைக்கிற ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்லிடலாம், ரொம்பலாம் இருக்க மாட்டோம். அமெரிக்காவில் புரூக்ளின் பாலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உலக அதிசயம் மாதிரி. ஏன்னா இடையில நிறைய தூண்கள் இருக்காது, பெரிய பெரிய தூண்லாம் இருக்காது. ஆனால் கம்பிகளுடைய பின்னல் இருக்குல்ல, அதனாலே அந்த பாலம் நிற்கும். அதனாலே பிரபலமான பாலம், அது பெரிய பாலம். அதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரோப்லிங் இன்ஜினியர். அதற்கான வடிவமைப்பை உருவாக்கி கட்ட ஆரம்பித்தார். ஆனால் இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் கட்டவே முடியாதுன்னு பல நிபுணர்கள் தடுத்தாங்க. அதையும் தாண்டி ரோப்லிங் அவருடைய மகன் வாஷிங்டனும் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாலம் கட்டுற பணி நடந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் அங்கே திடீர்னு ஒரு மோசமான விபத்து நடந்துருச்சு. அதில் அந்த ரோப்லிங் இறந்துட்டார். மகன் வாஷிங்டன் என்னானாரு, படு காயத்தோட பயிற்சிக்கிறார். ஆனால் அவரால் படுத்த இடத்துல இருந்து எழுந்திருக்க முடியல, அசையக்கூட முடியாத சூழ்நிலை, பேசவும் முடியல. ஆனால் அவருடைய ஒற்றை விரல் மட்டும் அசையுது. அந்த ஒற்றை விரலை வச்சு அவர் பண்ண மேஜிக் ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் அதுங்க. அந்த ஒற்றை விரலால் அவர் சாதிச்சிருக்காரு. என்ன சாதிச்சார் இந்த வீடியோட கடைசியாக பார்க்கலாம். சரி, உழைப்புனாலே சனி பகவான். அப்போ சனி பகவானை பார்த்து நாம பயப்படணுமா? நாம பயப்பட தேவையில்லை. அது போலத்தான் சனி பகவான் கிட்ட நம்ம நேர்மையை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. இதுல இருந்து என்ன தெரியணும், சனி பகவான் கொடுக்கறதுல மிகப்பெரிய வள்ளல். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆனா அதே நேரத்துல ஏதாவது ஒரு உறவை இழந்துருவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் நம்ம கூடவே வச்சுக்கணும், நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு கெட்டது நினைச்சிட்டு இருப்பாங்க, நாம நல்லா இருக்கவே கூடாது, நம்ம அழிஞ்சு போயிடணும், நாம தாழ்ந்து போயிடணும், நம்ம கௌரவம் பாதிச்சு ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரே விஷயம்தான். எதை வேணாலும் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நம்மளால மன்னிச்சு விடவே முடியாது. அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பல இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்கள மறுபடியும் நம்ம வச்சுக்கிட்டோம், அல்லது மறுபடியும் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம், மறுபடியும் நம்பிக்கையான இடத்துல வச்சுக்கிட்டு நம்பிக்கையான வேலையை கொடுக்கிறோம் அப்படின்னா பல இழப்புகளை நாம கண்டிப்பா சந்திப்போம். அதனால எந்த உறவு முக்கியம், எந்த உறவு துரோகம் செய்யற உறவு, அதை விட்டு விலகி விடுவது, நீங்கி விடுவது இந்த காலகட்டத்துல நல்லது. 7.5 சனி வந்தாலே நம்பிக்கை துரோகிகள் தானாவே விலகுவாங்க, தானாவே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அதிகமா வேலையில இது நடக்கும். ஒருத்தவங்களை நம்பி ஒரு பெரிய வேலையை விட்டுருப்பீங்க, திடீர்னு அவங்களுக்கு பேராசை ஏற்பட்டு அவங்க தனியா போய் வேலை செய்யவோ தொழில் செய்யவோ ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல நண்பர்கள்ட்ட சில சீக்கிரட்டை சொல்லி இருப்பீங்க, அந்த சீக்கிரட்டை வச்சு சுய லாபத்துக்காக உங்களை பழி வாங்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடத்த உங்களை மிரட்டுவாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். சில உறவுகள் கட்டாயம் பிரியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரத்துல சில உறவுகள் நம்ம பக்கத்துல இல்லாது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால இது வரைக்கும் யாரையாவது நம்பி சில வேலைகளை கொடுத்திருப்பீங்க, சில சீக்கிரட்டை சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு பேரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியே சந்திச்சாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். சில நேரத்துல சில உறவுகளை நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது, சோர்வடைஞ்சிருக்கும், அல்லது தற்கொலை கூட பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு, காதலன் காதலிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு அப்படின்னா தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும். இந்த நேரத்துலதான் நான் சொல்றத ஆழ் மனசுக்குள்ளார ஏத்திக்குங்க.
இதெல்லாம் விதி விட்ட வழி. வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. உங்களுக்கு பிரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட சொல்ல வருது. அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவ் நண்பர்களை கூட வச்சுக்கங்க. பாசிட்டிவா பேசுவாங்கல்ல, கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவ, கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும், கண்டிப்பா உன்னுடைய மனைவி இல்லைன்னா என்ன, உன்னுடைய கணவன் இல்லைன்னா என்ன, உன்னுடைய காதல் இல்லைன்னா என்ன, காதலன் இல்லைன்னா என்ன, உன்னால சாதிக்க முடியும். அதான் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல வாழ்க்கையில நினைக்காத, இதை விட உலகம் ரொம்ப பெருசு, உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சாதிக்கக்கூடிய உறவுகள் இருக்கு, உன்னை நம்பி பல உறவுகள் இருக்கு அப்படின்னு ஊக்கம் கொடுப்பவர்கள், நிறைய யோசனை சொல்பவர்கள், மோட்டிவேட்டா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பேச்ச கேளுங்க, அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும், அவங்களால நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க போக வேண்டிய இலக்குல மிகப்பெரிய தோல்விய அடைஞ்சிருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கவலையப்படாம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது இதுக்கு மேல யாரையும் முழுமையா நம்ப கூடாது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை காட்டிலும் நம்பிக்கை வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான அமைப்புங்க இது. ஒரு உறவு உங்களை விட்டு பிரியும் போதுதான் உங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க, இவங்க நம்ம பக்கத்துல இல்லாதது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு உங்க மனசே உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்களே அதை புரிய ஆரம்பிச்சிருவீங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இப்படி நினைச்சுக்கங்க. ஏன்னா நெஞ்சம் துணிவாக இருக்கு, நேர்மையும் இருக்கு, யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல, நம்மள வேணான்னு ஒரு உறவு போகுது அப்படின்னா நாம ஏன் கவலைப்படணும்? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு நான் யாருன்னு நீங்க பாப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அதாவதுங்க, ஒரு உறவு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா நாம கிடைக்கலையே, நாம கூட மறுபடியும் சேர முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நாம வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் வாழ்க்கை. அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல என் அன்பு உறவுகளுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒருத்தட்ட முழுசா நம்பிக்கை வச்சு அவர் தான் எல்லாமே நமக்கு, அவர் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நம்புறத இனிமே கைவிட்டுருங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. போனால் போகட்டும், இருக்கிற உறவுகளை நல்லபடியா பார்த்துப்போம், அவங்களுக்கு நேர்மையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பிரபஞ்சம் உங்களை தனியா விடாதீங்க. நீங்க வேணா நினைக்கலாம் நம்ம தனியால் அப்படின்னு. இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், இந்த தெய்வங்கள், 33 கோடி தேவர்களும், 27 நட்சத்திரங்களும், 9 கிரகங்களும், 12 வீட்டு ராசிகளும் உங்களுக்காக காத்திருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? இந்த புரிதல் வந்துட்டாலே அப்போ உங்களுக்காக இத்தனை கோடி உறவுகள் இருக்கா அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும். நண்பு உறவுகளே, நாம இந்த உலகத்துல தனியால் கிடையாது. அப்ப சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆண்டவனை நம்புங்க, ஆண்டவனை தேடி போங்க. இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புரிதலை உங்களுக்கு வரவழைக்கும், அது வெற்றியை கொடுக்கும். இந்த சனி பகவான் கண்டிப்பா கர்ம வினையை தீர்த்து கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. இந்த 2026ல் பல கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஆனால் சனி பகவான் தான் அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தால் கிடைக்கக்கூடிய வருமானம், செல்வம், புகழ் இதையெல்லாம் நிலையானதாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அது சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அதை இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் ஏற்கனவே இருந்தார். கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் நிறைய கடனை வாங்கி வச்சுருந்துருப்பீங்க, எதிரிகள் உருவாகி இருப்பாங்க, விபத்து, அவமானங்கள் குறிப்பாக. அதுபோல் எதிரிகளும் துரோகிகளும் உங்கள் வாழ்க்கையை ஒரு சிதைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே கவனிச்சிருப்பீங்க மாறிக்கிட்டு வர்றதை. ஏன்னா எதனால் அப்படின்னா உங்களுடைய துணையால் இந்த ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 6 மாதமாக
உங்கள் கூட சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு உங்கள் துணை நினச்சிருப்பாங்க. கூட இருக்கிற நண்பர்கள் நிறைய உதவி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா இந்த வருஷம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கண்டகச்சனி, இது கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தும். அதில் தான் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் அல்லது துணை, கணவன், மனைவி இந்த விஷயத்தில் சில சந்தேகத்தை ஏற்படுத்தி உறவுல சிக்கல் வரும், பிரச்சனை வரும், பிரிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை ஏற்கனவே பிரிவு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்துருவீங்க. எதேதோ பேசி பிரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்முடைய உறவுகள் தான், நம்முடைய கணவன் தான் முக்கியம், மனைவி தான் முக்கியம் அப்படின்னு ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சனி தன விருத்தியை கொடுக்கக்கூடியவர். அதனால் நிறைய பணம், நீங்கள் சம்பாதிச்ச பணம் அது உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சம்பாதிச்ச பணமே சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம் இது. அதனால் வீண் ஆடம்பரம் இல்லாமல் தேவையான செலவோட, தேவையான ஆடம்பரத்தோட, ஆனால் வீண் ஆடம்பரம் வேணான்ட்டு உங்களுடைய கனவுகளை கூட வாழாமல் விட்டுறாதீங்க. கனவுகள் வேறு, ஆடம்பரம் அப்படிங்கிறது வேறு. அதாவது கனவு கண்டிருப்பீங்க, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும், இதெல்லாம் அடையணும், இதெல்லாம் பெறணும் அப்படிங்கிற அந்த கனவை நினைவாக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு ஒரு அற்புதமான காலம். பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். விலை உயர்ந்த பொருள், நகை, சொத்து இதெல்லாம் பத்திரமா வச்சுக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா நகையெல்லாம் களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. திடீர்னு உங்கள்கிட்ட இருந்து உங்களையே ஏதாவது அட்டாக் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் இரவு நேரத்தில் வாகனத்தில் வேகமாக பயணம் செய்வதையோ அல்லது அதிகம் பயணம் செய்வதையோ தடுத்துருங்க, அதாவது தவிர்த்துருங்க. அது வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பகலில் போயிட்டு பகலில் வந்துட்டு உங்களுடைய உடல்நலத்தை கவனத்தோடு பார்த்துக்குங்க. பிரபலங்கள், வேற்றுமொழிக்காரர்கள் இவங்கெல்லாம் உதவுவாங்க. அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க உதவி செய்வாங்க. ஆனால் அந்த துறையில் அலட்சியம் எதுவுமே வேண்டாம். வரி கட்ட வேண்டியது அல்லது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் கட்டி முடிச்சிருங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. அது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலே அவர் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதே போல் 10ஆம் வீட்டை, தொழிலை பார்க்கிறார். அதே போல் சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்யும்போது இதெல்லாம் பாதிப்பு ஏற்படும். தொழிலில் பிரச்சனை வரும். உங்களுடைய கௌரவம் போகும். நீங்கள் யார், நான் எப்படி இருந்தேன், நான் உயர்ந்த நிலையில் இருந்தேன், ஒரு கௌரவத்தோடு வாழ்ந்தேன், இன்னைக்கு என்னுடைய கௌரவம் போயிடுச்சு, மரியாதையே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா லக்னத்தை, ராசியை சனி பகவான் பார்க்கிறார். அதே போல் சுகத்தை அதிகம் நாடுவீங்க. பெண்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. புது புது சுகத்தை தேடி அல்லது ஒரு ஆசையை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பீங்க. அது கிடைக்கலன்னா கொஞ்சம் சிக்கல் அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்ப்பீங்க. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அலுவலகம் போகிற பெண்கள் தான் உண்டு, தன் வேலை உண்டு, நாம் புகழடையணும், தன்னுடைய திறமை வெளியில் வரணும், சம்பள உயர்வு வேணும், இதை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டுமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கணும். மற்ற விஷயத்தை யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே அவமானம், பிரச்சனை, குடும்பத்தில் அது தாக்கம் ஏற்படும். அதனால் பிரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் வேலை பளு அதிகரிக்கும். அங்கே அரசியல் அதிகரிக்கும். வேலையிலையும் தொழிலையும் எச்சரிக்கையாக இருங்க. 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதுனால வீடு, வாகன பராமரிப்பு செலவு இப்போ அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்மையாக உழைக்கிறீங்க, நேர்மையாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு வீடு, சொத்து, வண்டி, வாகனமெல்லாம் வாங்கிறதுக்கான அமைப்புகளும் உண்டு. ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து அந்த சுகத்தையும் கொடுப்பார். 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. கடன் வாங்கிறதுக்கான முயற்சியை செய்யாதீங்க. கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க. வீண் விரயம் செய்யாதீங்க. எதையுமே எச்சரிக்கையோடு செயல்படுத்துங்க. அப்போ சனி பகவானை நினைச்சாலும் சரி, சனி பகவானுக்கான பரிகாரத்தை செஞ்சாலும் அவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அத்தனை செல்வங்களையும் புகழையும் கௌரவத்தையும் அள்ளி கொடுப்பார். அவர் கொடுக்கிற செல்வம் இருக்குல்ல, 7 சந்ததியினரும் அழிக்க முடியாது. யார் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அந்த செல்வத்தை அழிக்க முடியாத நிலையான செல்வத்தை கொடுப்பார். அப்படின்னா பாத்துங்க, அவருடைய செல்வம் எவ்வளவு உயர்ந்த செல்வம் அப்படின்னு பாருங்க. முக்கியமா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு மிக பிடித்த நாள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. அதாவது கை கால் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு
உதவுங்க. சனி பகவான் அப்படின்னா ஊனமுற்றவர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய பெரிய பெரிய கர்மாவே கரைஞ்சு போயிடும். அதுபோல வசதி இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, உங்களால முடிஞ்ச உதவி. வயதானவர்கள் சனி பகவானுக்கு பிடித்தவர்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்புறம் இந்த காகம் இருக்குல்ல, ஏதாவது உணவு கொடுங்க சனிக்கிழமை அப்படின்னா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால சனிக்கிழமைக்கு அன்னதானம் செய்றீங்க உங்க கையால அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தையும் பாக்கியத்தையும் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதனால என் அன்பு மேஷராசி நண்பர்களே, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரம் இல்ல. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல, ஒரு கடவுளை போய் பார்க்கணும், கோவிலுக்கு போகணும், அப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னா நல்ல விஷயம்தான். கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பரிகாரம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, கோவிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல, கடவுளை பார்த்து கும்பிடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாம நம்புறோமா நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம குறைய சொன்னா அது சரி செஞ்சு கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் அதை சரி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். சனி பகவானுக்கு பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா எள்ளு பொடி. எள்ளு கலந்த சாதத்தை பரிகாரமா கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 9 பேருக்கு கொடுங்க, இல்லைன்னா 18 பேர் கொடுங்க, இல்லைன்னா 27 பேருக்கு கொடுங்க. உங்களால முடிஞ்ச 108 பேருக்கு கூட அந்த எள்ளு பொடி, எள்ளு சாதம், எள்ளு லட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சில நேரத்துல அவமானமான கஷ்டங்களை, கௌரவ குறைச்சலான சம்பவங்களை ஏற்படுத்துவார். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கருப்பு கலந்த உடைய சனீஸ்வரருக்கு கொண்டு போய் சாத்துங்க, அந்த சிலைக்கு கட்டி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய அவமானங்கள், கஷ்டங்கள்லாம் தீரும். சனி பகவானை கட்டுப்படுத்துறவர் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாளையும் வணங்குங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. அதுபோல சனி பகவான் காயத்ரி மந்திரம் இருக்கு, அத 9 முறையோ 18 முறையோ 27 முறையோ சொல்லிட்டு வாங்க. இப்படி நம்பிக்கையோட சில பரிகாரங்கள், நான் முன்னாடி சொல்ற மாதிரி வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போய் நீங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் அப்படிங்கிறது எல்லை கடந்தவர், அப்பாற்பட்டவர், அவருக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லா கோவில்லையும் எல்லா வீட்லயும் போட்டோ வச்சு வணங்குறீங்களே அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பெண்மணி கேட்டிருக்காங்க. விவேகானந்தர் அவங்க பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்தது, அது வெளியில நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கேட்கறாரு, இது யாருன்னு கேட்கறாரு. அது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இந்த வெறும் காகிதம் உங்களுடைய தந்தையா அப்படின்னு அவர் கேட்கறாரு. இது வெறும் காகிதம் உங்களுடைய தந்தை அப்படின்னா அது போலத்தான் எங்க நாட்டுல இந்த விக்கிரகங்களும் சிலைகளும் கடவுளை நினைவுபடுத்துறதுக்காகத்தான், அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த சிலையை நாங்க வச்சிருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்துல இறைபக்தியும் நேர்மையான சிந்தனையும் சந்தோஷமும் இருந்தா அந்த சிலை கூட தெய்வமாக மாறும் அப்படிங்கறதா எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு தெளிவா அந்த பெண்மணிக்கு புரிய வைக்கிறார். அதனால சாமியெல்லாம் சிலைன்னு நினைக்காம அந்த சிலையிலையும் ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை கண்ணை மூடிட்டு நம்ம வணங்காம ஒரு உருவத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு அதை நம்ம வணங்கிட்டு இருக்கோம், அதை நம்ம உண்மையா நேர்மையா நம்புறோம் அப்படின்னா அத்தனை நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த மகன் வாஷிங்டன் படும் காயங்களோட பழிச்சிருக்காரு. அந்த கதையை நம்ம பாதியிலே முடித்தோம், தொடர்ச்சியாக கடைசியாக பாருங்க அப்படின்ட்டு. மகன் வாஷிங்டன் தான் உயிர் தப்பிச்சாரு. உயிர் தப்பிச்சாலும் உடல் அசையாது, பேச முடியாது. ஆனால் கை விரல் மட்டும் அவரால் அசைக்க முடியும். அதை வச்சு அவர் எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது முயற்சி பண்ணால் எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. அதனால் படுத்திருந்த இடத்துல இருந்த அசையக்கூடிய அந்த விரலை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணார். அப்போ தன்னுடைய மனைவிக்கு அதை உணர்த்தினார். அதாவது தகவல்களை மனைவியோட பரிமாறிக்கிட்டார். அந்த விரல் செய்கையால் அங்கே இருக்கிற எல்லா இன்ஜினியரையும் வர சொன்னார். அந்த இன்ஜினியரை வச்சு 13 வருஷம் தன்னுடைய விரலின் வழிகாட்டுதலால் அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறார். கட்டி முடித்து இன்னைக்கு 140 வருஷமாக அந்த பாலம் கம்பீரமாக நிற்கிது. எவ்வளோ பெரிய மோசமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தப்பிச்சு அசையாமல் ஒரு அற்புதமான அதிசயமாக அந்த பாலம் இன்னைக்கும், அந்த பாலத்து பேர் புரூக்ளின் பாலம். உழைப்பின் நேர்மைக்காக, உழைப்பின் உன்னதத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கடினமாய் உழைப்பவன்
காலத்தை வீணாக்குவதில்லை. எறும்பை போல் சுறுசுறுப்பாய் உழைத்து உயர்வு பெறுவான். இதுதான் உலக தத்துவம், உண்மை. இந்த பிரபஞ்சம் உழைக்கிறவங்களுக்குத்தான் எல்லாத்தையும் கொடுக்கும், அவர்களுக்குத்தான் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 33 கோடி தேவர்கள், கிரகங்கள், சிவபெருமான், இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் அத்தனையும் நினைக்கக்கூடிய விஷயம் இதுதான். உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் அத்தனை தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நம்புது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணாய் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. உழைக்காதவன் உடம்பு மூளையில் ஒதுக்கி போட்ட துருப்பிடித்த இரும்புக்கு சமம் என்றார் கவிமணி. அதனால் உழைக்காத சோம்பேறியானால் தன்னுடைய வாழ்வும் கெட்டு நாட்டின் முன்னேற்றமும் தடைபடுகிறது. அதனால் உழைக்காமல் உயர்ந்த வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இங்கே இருக்குது. அது உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது முன்னேற்றத்துக்கு தடைங்க. இந்த கிரகம் பார்த்துக்கும், ஜோசியர் சொல்லிட்டாரு, எல்லாமே இனிமேல் நமக்கு நல்லதாக நடக்கும், நம்ம போய் தூங்க போவோம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம். தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. எத்தனை கிரகங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வெற்றிகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அதற்கு தகுதியானவராக உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உழைப்பு என்பது பணம் சம்பாதிக்கிற கருவி மட்டுமல்ல, மகிழ்ச்சி, இன்பம், ஆரோக்கியம் தரும் ஒரு ஆதாரம். அதனால் எப்போதும் எந்த நேரத்திலும் உழைச்சிக்கிட்டே இருங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இறை வழிபாடை கடைபிடித்து அறநெறியோட வாழ்ந்து தான தர்மங்கள் செஞ்சு நீடூழி வாழணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நமதே.